அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதத்தினுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஜனவரி மந்த்தினுடைய 4th வீக்கினுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கில் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்தது, நம்ம கொடுத்துருந்த லெவல் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற வீக்லி லெவலையும் பார்த்துடலாம். அடுத்ததான் மந்த்லி லெவலையும் பார்த்துடலாம். மந்த்லி லெவலில் இன்னையோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் மந்த்லி லெவலில் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம 1ஆம் தேதி வீடியோவிலே அந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். மந்த்லி லெவல்ஸும் ரெண்டுமே செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வீக்லி லெவல்ஸ் பார்த்துருவோம். இந்த வீக்கு நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோம், 21,898 செல்லு, அதுக்கு நேராக போனால் 21,408 பை கொடுத்துருவோம். வீக்லி லெவல் அங்கே வந்தால் பை எடுக்கலாம், இல்லைனா இங்கே வந்தால் செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அங்கேருந்து ஓப்பன் ஆகி இறங்கி நம்ம என்ட்ரி பிளே என்னைக்கு ஒரே நாள்லேயே இங்கே வந்துருச்சு. அங்கேருந்து மார்க்கெட் 408 வந்துருச்சு. வந்து என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் கீழே வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே எடுக்கும்போதே எட்ஜிங் எடுக்கணும்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக எட்ஜிங் எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆன உடனே உங்களுக்கு க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் ஆல்ரெடி இங்கே பை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு எட்ஜிங்கும் எடுத்திருப்பீங்க. இங்கே வரும்போது இந்த ஸ்டாப் லாஸில் க்ளோஸ் வைக்கும்போது என்னைக்கு க்ளோஸ் வச்சதோ அன்னைக்கே நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. கரெக்டுங்களா? மார்க்கெட் எங்கே க்ளோஸ் வச்சது, இங்கே க்ளோஸ், இங்கேயே அப்போ அன்னைக்கே கொடுத்துட்டு வெளியே போயிருப்பீங்க. உங்களுடைய லாஸ் எவ்வளோ இருந்திருக்கும்னா, நீங்கள் எடுத்ததுல இருந்து ஒரு 40 புள்ளிகள் நஷ்டமடைஞ்சிருக்கும், அல்லது 50 புள்ளிகள் நஷ்டமடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது வீக்லி. ஓகேங்களா? நிஃப்டியில், ஏன்னா நிஃப்டியில் நீங்கள் வந்த உடனே அதுக்கு தான் இந்த இடத்துல வந்தால் எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நம்ம பணம் உள்ள வருதா இல்லையான்னு பார்த்தா தான் தெரியும். அது உங்களுக்கு பார்க்குறது, ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல வந்தால் பை, அவ்வளோதான் பை. அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இது க்ளோசிங் பேஸில், அப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, அதனால தான் நம்ம விடுறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம எடுத்துருக்க மாட்டோங்கிறதுக்கான விடைகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருந்த லெவலில் என்ன பண்ணியிருக்கு பாருங்க, போயிட்டு எகைன் அந்த 408க்கு மேலே போகவே விடல பாருங்க மார்க்கெட்டை. எகைன் போயிட்டும் எகைன் அங்கேருந்து திருப்புறாங்க பாருங்க. எகைன் இன்னைக்கு வந்துட்டும் போயிட்டு 408 அதை பிரேக் பண்ணவே விடல. பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சா அந்த வீக், அவ்வளோதான், முடிஞ்சுது, விட்டுருங்க. இது நிஃப்டி. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி 46,622 செல்லு, 46,748 இருக்கு. அப்புறம் 44,878 44,762 வரைக்கும். எக்ஸாக்டா பாருங்க, ஐஏ என்னங்க 580 600 நினைக்கிறேன், 580 சம்திங். எஸ், கரெக்டா மார்க்கெட் 23ஆம் தேதி இந்த இதுல இருந்து ஓப்பன் ஆயிட்டு இங்க இருந்து அடுத்த நாள் போயினவர் எக்ஸாக்டா செல்லு நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டு தான் அங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட் இருக்கிறாரு, 1000-2000 பாயிண்ட் இறங்கி டார்கெட் வந்துட்டு இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, பை பிளேஸா இங்க எடுத்திருந்தாலும் ஒரு 200 புள்ளி ஏறி இருக்கு. எவ்வளவு புள்ளி ஏறி இருக்கு பாருங்க, ஒரே நிமிஷம். இங்க இருந்து ஏறி இருந்தால் 200 புள்ளி ஏறி இருக்கு. ஆனா அடுத்த நாள் பாருங்களேன், ஓப்பன் ஆனது இங்க க்ளோஸ் வைக்கல, அப்படியே தூக்கி எவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான் மார்க்கெட். ஏன் நம்ம லெவல்ல அப்படியே வந்தா எட்ஜிங் எடுத்துட்டு பண்ணணும், எப்பவுமே சேஃப்டியோட பண்ணணும் நான் சொல்றேன்றது. எப்படி போய் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? எவ்வளவு பாயிண்ட், நான் மினிமம் 100 பாயிண்ட்ஸ்ங்கிறது பேங்க் நிஃப்டியில 100 பாயிண்ட் வச்சு என்ன சார் பண்ண முடியும்? கரெக்ட், 500 பாயிண்ட் அது கொடுத்துருக்கா, 700 பாயிண்ட் கொடுத்துருக்கு ப்ராஃபிட். எகைன் க்ளோஸ் வைக்காம டே கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்காது, மறுபடியும் போய் ட்ரேட் ஆகுது. எகைன் பாருங்க, அந்த பிரைஸை வச்சு ஓட்டி தான் க்ளோஸ் பண்றாங்க. இது வீக்லியில. இப்போ வீக்லியில பேங்க் நிஃப்டியில நல்ல ப்ராஃபிட், நிஃப்டியில ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த இடத்துல பணம் வந்ததா இல்லையா என்ன ஏதுன்றதுலாம் தெரியாதனால நான் பிளைண்ட் நம்பர் இது மட்டும் கொடுக்கறதுனால நீங்க அதை அக்ரி பண்ணிக்கணும். ஆனா எட்ஜிங் எடுக்கிறதுனால உங்களுடைய லாஸ் குறைவு. ஓகேங்களா? இந்த மந்த்ல 4 வாரத்துல நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். 3 வாரம் ப்ராஃபிட், 1 வாரம் நிஃப்டி ஸ்டாப் லாஸ். ஆனா பேங்க் நிஃப்டி எல்லா இதுவுமே ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க மந்த்லி லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். மந்த்லி லெவல்ஸ் பாருங்க, 22,478 போனா, 22,378 போனா செல் அங்க இருந்து, அதே 21,152 வந்தா பை மந்த்லியில. நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க போகவே இல்லை, கீழே நம்ம புள்ளியை டச் பண்ண உடனே என்ன ஆயிருக்குங்க, 250, 350, 450, 330 பாயிண்ட் ஏற்றிருக்காங்களா ப்ராஃபிட்டா? ஏன்? இதுதான் நம்ம அடிப்படையை தெரிந்து கொள்ளணும். ஓகேங்களா? இது ஏன் இதை வச்சு நம்ம என்ன பிளைண்டா எடுக்கக்கூடாது. இந்த பிரைஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கு. அப்போ நீங்க இங்க பை பண்ணும்போது ஒரு எட்ஜிங் எடுத்துட்டு எட்ஜிங் வச்சுக்கிட்டு பை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது சேஃப்டி. அழகா போயிட்டு 350 பாயிண்ட் ஒரே நாள்ல கொடுக்குறாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இவ்வளவு ஸ்பீடா இறங்குது, இது ஏன் இவ்வளவு ஸ்பீடா அந்த தினத்துகள்ல ஏறுது அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு பெரிய டாபிக்ங்க. அது இது வந்து நம்மளால எதிர சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா அந்த டைம்ல தான் அது அந்த ஸ்பீடா இறங்கும், ஏறதா இருந்தாலும் அந்த ஸ்பீடா ஏறுங்க. அது வந்து நிறைய நம்ம படிச்சிருக்கணும். பொசிஷனல் எல்லாமே நிறைய ஏகப்பட்ட பேர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, நிறைய கிளாஸஸ் அங்கங்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, போய் படிங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து கிளாஸ் எடுத்திருந்தேங்க, நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஒரு சிலர் என்னுடைய பெயரையோ இல்ல எங்கிட்ட கத்துக்கிட்டதையோ யாராவது சொல்லி கொடுக்குறாங்கன்னால அதை நம்பி என்னுடைய இதுதான் அப்படின்னு நம்பி யாரும் கிளாஸ்க்கு போயிடாதீங்க. என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி கிளாஸ் டீட்டெயில் கேட்குறீங்க. நான் வந்து இல்லை, தற்போதைக்கு இல்லைங்க, என்னால் நான் டைம் இல்லாதனால சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் ஏதாவது டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டுமாவது ஒரு 4-5 பேர் கேட்டிருக்கேன், அவங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன்னு. அதை நான் எனக்கு இது இருக்கும்போது நான் கண்டிப்பாக யூடியூப்ல வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இது நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சூப்பர். பேங்க் நிஃப்டி பாருங்க, பை அட் மந்த்லி லெவல்ஸ் 46,692. இது வந்து செல் அட்டு 49,822. மேல போகவே இல்லை, கீழே வந்தவர் இங்கிருந்தே திரும்பினாரு. ஓப்பனிங் இனிமே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். ஏன் அப்படிங்கிறது நன்றாக கவனிங்க. இது டெய்லியில, ஏன்னா மந்த்லி இது வேல்யூஸ். ஓப்பனிங்லேயே என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் வச்சாரு, வெளியே போயிட்டோம். அப்போ இங்க பாருங்க, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் போயிட்டு நம்மளை எக்ஸிட் பண்ண வச்சு அங்கிருந்து எப்படி திருப்பி இருக்காங்க பாருங்க. நம்ம புள்ளி தான் ஐஏவா இருக்கும் அன்னைக்கு டே. ஐஏ அதுதான் எவ்வளோ, 580 592 தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல நம்ம பையே மந்த்லியில பண்ணியிருக்கவும் மாட்டோம், பண்ணியிருந்தாலும் எஜிங்கோட பண்ணியிருப்போம். அப்போ மார்க்கெட் அங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்க. இது நமக்கு தேவையே கிடையாது, ஏன்னா நம்ம எல்லைக்குள்ளேயே இது கிடையாது, நம்ம எடுத்துக்க மாட்டோம், விட்டுருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. இது மந்த்லி லெவல்ஸ். அதே போல இந்த மந்த்துக்கான திங்கக்கிழமை வர, ஏன்னா 3 நாள் லீவு, திங்கக்கிழமை வந்து ட்ரேடிங் டோட்டலா யாராவது பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிரீமியம் எல்லாம் பயங்கரமா டேலி பண்ண போறாங்க திங்கக்கிழமை ட்ரேட்ல, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. திங்கக்கிழமைக்கு அப்புறம் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்களோ இல்ல மற்ற ட்ரேட் பண்றவங்களாம் டிசைட் பண்ணுங்க. திங்கக்கிழமைக்கு அப்புறம் எந்த பக்கம் ட்ரேட் பண்ணலாம் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லெவல்ஸ் வந்து திங்கக்கிழமை ஈவினிங் நான் அப்டேட் பண்றேன், எல்லா லெவல்ஸும், எந்தெந்த மந்த்லி லெவல்ஸ். மற்றபடி மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு, இயர்லியில நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதே மந்த்லி வீடியோல இயர்லி வீடியோவும் நான் சொல்லியிருப்பேன். என்ன லெவல் எவ்வளவு கீழே இறங்கிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டை பை பண்ணலாம், அது எந்த விலைக்கு போனா செல் ஆகும் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது என்னுடைய கிளாஸ் டீடைல்ஸ் இதை பற்றி ஏதாவது அப்டேஷன் இருந்தால் நான் கண்டிப்பா யூடியூப்ல மென்ஷன் பண்றேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வேணும்னாக்கல, இதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோ போட்டிருப்பேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் அதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுல இருந்து அந்த கான்டாக்ட் நம்பர்ல எடுத்து எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் இது வரைக்கும் எந்த கிளாஸ் இதுவும் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுனால எடுக்கல. என் பேரை சொல்லி யாராவது எடுத்தாங்கனாலும் அங்க போகாதீங்க, அதுக்கு நான் பொறுப்பல்ல. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.